ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மேங்கோ மில்க் ஷேக் தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாம், என்ன நான் இதில் சேர்க்குறேன்ட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 4 ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்து அதை ஊற வச்சுக்கிறேன். நான் லைலான் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன், அதுதான் என்கிட்ட இருந்துச்சு. நீங்கள் மாவு ஜவ்வரிசி வேண்டாலும் எடுத்துக்கலாம். இது நல்லா ஊறட்டும். இப்போ தேங்காய் பால் புழிஞ்சிக்கலாம். நான் ஒரு தேங்காவை எடுத்து அதை மிக்சியில் அரைச்சி அதை நான் பால் புழிஞ்சிக்கிறேன். அதுவும் இப்போ ஓரமாக இருக்கட்டும். இது பாலோட இந்த தேங்காய் பாலில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் தேங்காய் பால் பாக்கெட் பால் ரெண்டும் கலந்து தான் செய்ய போகிறேன். இப்போ நல்லா வடிகட்டிக்குவோம். இப்போ தேங்காய் பாலை நல்லா வடிகட்டி இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம ஜவ்வரிசியை நம்ம வேக வச்சுக்கலாம். ஜவ்வரிசியை நல்லா வேகட்டும் ஒரு ஓரமாக. இப்போ நம்ம பாக்கெட் பால் காய்ச்சிக்கலாம். நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை நல்லா சுண்ட காய்ச்சிக்குவோம். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. நல்லா வடிகட்டிக்குவோம். ஜவ்வரிசி நல்லா வெந்துருன்னு. மாவு ஜவ்வரிசியாக இருந்தால் நமக்கு சீக்கிரம் வெந்துடும். இது லைலான் ஜவ்வரிசிங்கனால எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் வேக விட்டேன். இப்போ நான் மாம்பழம் நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கிறேன். இது பாதி மாம்பழத்தை நான் இது மேலே தூவுறதுக்காக இது பாதி மாம்பழத்தை நான் நறுக்கி அதை ஓரமாக வச்சுக்கிட்டு, மாம்பழம் ஓரமாக இருக்கட்டும். நம்ம மாம்பழத்தை எடுத்து இன்னும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்குவோம். நான் எக்ஸ்ட்ரா மாம்பழம் பத்தலை, எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு மாம்பழமும் எடுத்து சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். இப்போ ஒரு பவுல் எடுத்து நம்ம அரைச்ச மாம்பழத்தை நம்ம இதில் போட்டுக்குவோம். இது வெயில் நாளைக்கு இந்த மாதிரி சீசன் டயத்தில் மாம்பழம் கிடைக்கும் போது இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பால் அது ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் பால் 2 டம்ளர் சேர்த்துருக்கேன். இப்போ வேக வச்ச ஜவ்வரிசியை நம்ம அதில் சேர்த்துக்குவோம். நான் சீனி 2 கரண்டி சேர்த்துருக்கேன். இனிப்புக்கு தோதா சேர்த்துக்குவோம். சீனியை நல்லா கரைச்சி விட்டுக்குவோம். நல்லா கரைச்சிக்கங்க. சீனி இல்லாமல் அடியில் தங்கிக்கும், அதனால் நல்லா கரைச்சிக்குவோம். மில்க் மேடு மலை சாரல் போல் நம்ம எவ்வளோ வேண்டாலும் சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு தோதா சேர்த்துக்கங்க. நான் சீனி வேறு சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் பாதி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சீனி சேர்க்காமல் வெறும் மில்க் மேடை கூட ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் பால்லாம் சேர்த்ததுனால நான் மில்க் மேடை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வெட்டி வச்ச மாம்பழத்தையும் அது கூட அதில் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம இதை செஞ்சாச்சு. நல்லா எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்குவோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது சீசன் டயத்துலேயே இந்த மாதிரி மாம்பழம் சீசன் டயத்துலேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது ஒரு கிளாஸ் குடித்தாலும் வயரும் மனசும் நல்லா நிறைஞ்சிடும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.